கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தேவன் பாராட்டின மிகுந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நாம் விசேஷித்தவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் அதை தியானிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது, அதை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி தேவனுடைய வார்த்தையை தியானித்தால்தான் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகத்துவங்களை தேவ பிள்ளைகளாகிய நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இயேசு என்கிற நாமம், இதுதான் தேவன் தந்த தலைப்பு. இயேசு என்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள அந்த நாமத்தை, இயேசு என்கிற நாமத்தை உடையவர் தான் காரணம். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கிறது. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை அறிந்து நம்மை முன்குறித்து நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை கொடுக்க அவர் சித்தமானார். நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன்குறித்தார், நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் விசேஷித்தவர்கள். இந்த நாளிலும் இயேசு என்கிற நாமத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு என்கிற நாமத்தின் மகத்துவத்தையும் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம் என்பதையும், நாம் சுதந்திரித்து கொண்ட அந்த நன்மைகளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தலாம் என்பதையும் தான் இந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு தேவன் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். வேதத்தில் அநேக காரியங்கள் இயேசு என்கிற நாமத்தின் மகத்துவத்தை குறித்து எழுதியிருந்தாலும் தேவன் நமக்கு பிரதானமாய் இந்த பைபிள் ஸ்டடியில் அவர் கற்றுத்தர சித்தம் வைத்த வார்த்தை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டுதான் இயேசுவின் நாமத்தை குறித்து, அதன் மகத்துவத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த நாமம் எப்படிப்பட்டது? அந்த நாமத்தினால தேவ பிள்ளைகளாகி நாம் எதை கேட்டாலும் அதை தேவன் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவ்வளவு பெரிய மேலான அதிகாரம் உள்ள வல்லமையுள்ள நாமம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல வரவழைக்க வல்லமையுள்ள நாமம். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தின் பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதற்கு என்ன காரணம்? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம். ஆனாலும் அந்த வல்லமையுள்ள நாமத்தின் மகத்துவத்தை, அதனால் கிடைக்கிற நன்மைகளை நம்மால் ஏன் சுதந்திரிக்க முடியவில்லை? நம்மால் ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இயேசு என்கிற நாமத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் கேட்கிற காரியங்களை தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனுஷன் அல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் நடக்காமல் இருக்கிறது? இவ்வளோ பெரிய நாமத்தை அறிந்திருக்கிறோம், அப்படி இருந்தும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கிடைக்கவில்லை? அப்படின்னா இந்த வசனத்தை தேவன் யாருக்கு வாக்குத்தத்தமாய் ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். தேவன் இந்த வசனத்தை சீஷர்கள் இடத்துல தான் சொல்கிறார். யார் இந்த சீஷர்கள் அப்படின்னு நம்ம தியானிச்சோன்னா, வேதம் அவர்களை குறித்து ஒரு தெளிவான காரியத்தை காண்பிக்கிறது. அதுதான் இம்மையிலும் மறுமையிலும் இயேசுவோடு இருக்கும்படியாய், இயேசுவோடு கூட வாழும்படியாய், அவருடைய சித்தம் செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து, அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்து, அவரை கண்டு, அவரை தொட்டு, அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவரை அதிகமாய் அறிந்தவர்களாய், இம்மையிலும் மறுமையிலும் அவரோடு கூட வாழ, அவருடைய சித்தம் செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்கள். அந்த சீஷர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சம்பவத்தில் இன்னொரு காரியத்தையும் நாம் தியானிக்கணும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்தும்
இம்மையிலே அவரோடு கூட அந்த 3 வருஷ ஊழியத்தில் அவரோடு கூட இணைந்திருந்தும் மறுமையிலே அவரோடு கூட வாழும்படியாக அவருடைய சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணிக்காத யூதாஸ் காரியோத் எழும்பி போன பிற்பாடுதான் தேவன் இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை மற்ற 11 சீஷர்களிடத்தில் அவர் சொல்றார். இப்போ இதுலேருந்து ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. சீஷர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதே நேரம் அவரை அறிந்தால் மட்டும் போதாது, இம்மையிலே அவரோடு கூட வாழ்ந்து அவரிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் இம்மையிலே அவரை அறிந்து அவரோடு கூட வாழ்ந்தால் மட்டும் போதாது, மறுமையிலே நித்திய ஜீவனிலே அவரோடு கூட வாழும்படியாய் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தம் செய்ய நம்மை முழுமையாய் அர்ப்பணித்தால்தான் இந்த வசனத்தின் மகத்துவங்களை, பலனை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியும். இந்த வசனத்தை சீஷர்களை நோக்கி தைரியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர் எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு சீஷர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு கொடுக்க தேவன் ஆயத்தமாயிருந்தார், அவர் சித்தமாயிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்தாரே ஆனால் நிச்சயமாய் அவன் வேத வசனத்திற்குட்பட்டவனாகத்தான் வாழ்வான். பரிசுத்த ஆவியானவர் அவனை வசனத்திற்குள் தான் வழிநடத்துவார். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அவர் மீண்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று தான் சொல்லுகிறார். இப்போ எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஒன்றான மெய் தேவன் என்று அறிந்து, இந்த வசனங்கள் மூலமாக அவரை அறிந்து இம்மையிலே அவரோடு கூட வாழும்படியாகும், மறுமையிலே நித்திய ஜீவனிலே நித்தியமாய் அவரோடு கூட வாழும்படியாகும் பரிசுத்த ஆவியானவரின் ஆள்கைக்குட்பட்டு தேவ சித்தத்தை செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம் நிறைவேறும். அப்படிப்பட்ட மனுஷனால் தான் அந்த ஆசீர்வாதத்தின், அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். சும்மா எல்லா மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் அப்படிப்பட்ட மனுஷங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் என்ன ஆகாது? அது நிறைவேறாது. பைபிளில் இருக்குது, அதனால எனக்கும் அது சொந்தம் தான் சொல்லி நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. யூதாசை போல உலகத்தின் மேலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் ஆசை வைக்கிற மனுஷனால் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. தேவன் என்று தெளிவாக சொல்லுகிறார். இப்போ முதலாவது தேவனை அறிய வேண்டும், பிற்பாடு அதற்குரியவர்களாய் மாற அவர் சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை அறிய வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது வேதம் அந்த நாமத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது. ஆனாலும் தேவன் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தந்த வசனம்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், அதனுடைய 9வது அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 காரியங்களை குறித்து தியானிக்கும்படியாகத்தான், இந்த மகத்துவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் பகுதியில் அவருடைய நாமம் அதிசயமானவர் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அவர் அதிசயமானவராய் அதிசயங்களை செய்யும்படியாய் அவருடைய சித்தம் செய்ய என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவையோ அதை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நாம் கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அதிலே அவருடைய அதிசயம் விளங்கி அவர் நமக்கு அதை செய்து முடிக்க வேண்டுமானால், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால் நாம் அர்ப்பணித்து செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ நாமத்தை கனப்படுத்த வேண்டும். அதற்காக வேதத்தில் தேவன் காண்பித்து தந்த மனுஷன்தான் மனோவா. அவன் கண்களுக்கு முன்பதாக அதிசயம் விளங்கவும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்திருந்த நன்மையை தேவனால் பெற்றுக்கொள்ளவும் அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட காரியம்தான், ஆண்டவரே, இந்த காரியங்கள் நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது நான் உம்மை கனம் பண்ணும்படியாய் உம்முடைய நாமத்தை எனக்கு தெரியப்படுத்தும் அவன் கேட்டான். அப்படி தேவ நாமத்தை கனப்படுத்த வேண்டும் என்ற இருதயத்தோடு இருந்த அந்த மனோவாவின் கண்களும் அவன் மனைவியின் கண்களும் அதிசயத்தை கண்டது. அவர்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து தேவன் அவர்களிலே மகிமைப்பட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான ஒரு பிள்ளையை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம், அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டோம், அதிசயமானவர்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமானவராய் வெளிப்பட்டு அதிசயத்தை செய்து நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாகி நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மட்டுமே கனம் பண்ண வேண்டும். தேவனை கனம் பண்ணுறதுனா என்ன? நாம் தியானித்த வார்த்தைகளின் பிரகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உலக பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. உலக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றை காட்டிலும், நம்முடைய சுய எண்ணங்களை காட்டிலும், சுய ஆசைகளை காட்டிலும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை கனம் பண்ணினோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயமானவராய் வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் அவருடைய நாமத்தின் மகத்துவமாய் நமக்கு காண்பித்து தந்து நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தராய் அவர் வெளிப்பட்டு அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையை தேவ பிள்ளைகளாகி நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து அதன்படி செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயம், மகிமையின் மேல் மகிமை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் கர்த்தருடைய ஆசை. அதனால்தான் தேவன் நமக்கு அந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிப்பதும் அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதும் தான் கர்த்தருடைய விருப்பம். இன்று தேவ பிள்ளைகளாகி நாம் அநேக காரியங்களில் விழுந்து போகிறோம். அநேக காரியங்கள் ஏமாந்து போகிறோம். அநேக காரியங்கள் நமக்கு வாய்க்காமல் போகிறது. அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்த்தது போல் வரவில்லை. இதெல்லாம் எதனால் நடக்குது? தேவனை அறியாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது நடந்ததுன்னா அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தேவனை அறிந்து தேவனுக்குரியவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அதன் பிற்பாடும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி, ஒரு செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, மாட்டிக்கொண்ட ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வருதுன்னா இது நிச்சயமாக தேவனை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. சிம்சோனை குறித்து பெலிஸ்தியர்கள் பயப்பட வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். இஸ்ரவேலை சிம்சோனை கொண்டு பெலிஸ்தியரின் கைகளுக்கு ரட்சிப்பதுதான் தேவ சித்தம். சிம்சோனை நினைச்சாலே பெலிஸ்தியர்கள் பயப்படணும், அதுதான் தேவ சித்தம். சிம்சோனிலே தேவன் மகிமைப்பட்டார். ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பெலிஸ்தியர்களை அவன் கொன்றான். இது அவனுடைய பலத்தினாலா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இது அவன் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால். அதுதான் தேவன் சிம்சோனை குறித்து வைத்திருந்த திட்டம். ஆனால் எப்பொழுது அவன் தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்காமல், தேவனால் நடத்தப்படுகிற தேவ பலனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் தன் சுயத்திற்கும் மனமும் மாமிசம் விரும்புகிற அப்படிப்பட்ட காரியத்திற்கும் அவன் இடம் கொடுத்து செயல்பட்டானோ அவன் எப்படி மாற்றப்பட்டான் தெரியுமா? பெலிஸ்தியர்கள் நடுவிலே வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனாய், ஒரு வேடிக்கை பொருளாய் அவன் மாற்றப்பட்டான். தேவபிள்ளைகளாகிய நமக்கும் தேவன் இந்த நாளில் எச்சரித்து உணர்த்துவது அதுதான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் அல்ல, அது ஜெயமாய் கர்த்தர் நாமம் மகிமைப்படுகிற ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் ஜெயமாகவும் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியான அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை தேவ ஆலோசனையின்படி இருக்க வேண்டும். மனுஷ ஆலோசனையின்படி அல்ல. நம்முடைய சுய ஆலோசனைகள், நம் மனதிலே ஏற்படுகிற விருப்பங்கள், அவைகளின்படி அல்ல. உலகத்திலே நமக்கு நன்மை என்று தோன்றுகிற காரியங்கள், உலகம், மாமிசம், பிசாசு, இப்படிப்பட்ட காரியத்தினால், பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்களினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆலோசனையின்படி அல்ல. அந்த ஆலோசனையெல்லாம் நம்ம விழத்தள்ளும். உலகத்தினாலும் பிசாசினாலும் மனிதர்களாலும் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நம்மை விழத்தள்ளும், நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை ஏற்படுத்தும். ஆனால் அதே பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஜெயமாகவும் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டுமானால் சகலவற்றையும் ஜெயித்த மகிமையுள்ள தேவன் அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செயல்படுத்தினோமே ஆனால் அதில் எந்த தோல்வியும் வராது. அது ஜெயமாகவே இருக்கும்.
என ஜெயித்த ஆண்டவரால் தரப்பட்ட ஆலோசனை. தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது அவர் கரத்தை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்கிற வல்லமை இந்த உலகத்தில் கிடையாது. தேவன் ஒரு காரியத்தை செயல்படுத்த அவர் எழுந்தருளும் பொழுது அந்த காரியத்தை இல்லாமல் போக பண்ண எந்த வல்லமையாலும் கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்போ தேவனால் தரப்படுகிற ஆலோசனை நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய திறமைக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் அது ஒத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா தேவனால் தரப்படுகிற எல்லா ஆலோசனையும் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? நாம் அறியாதும் நமக்கு எட்டாதும் நம்மால் கிரகிக்க கூட முடியாத அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நோக்கினதான, அதை நோக்கி நம்மை நகர்த்துகிறதற்கான ஆலோசனையாக இருக்கும். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். ஆனால் அவனை ராஜாவாக்குவது தான் தேவ திட்டம். அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட எல்லா ஆலோசனையும் அவனை ராஜ சிங்காசனத்தை நோக்கி தான் நகர்த்தி கொண்டிருந்தது. தாவீது தேவனுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ததுனால தேவன் தனக்கென வைத்த அந்த ராஜ சிங்காசனத்தை அவன் சுதந்திரித்து கொண்டான். அந்த தாவீது தான் சொல்றாரு, சங்கீதம் 139 அதனுடைய 17-18 வசனங்கள்ல, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையை தாவீது என்ன பண்ணல? எந்த விதத்திலும் மறுக்கல. அதை என்னால் செய்ய முடியாது என்று தடை பண்ணல. அதுக்கு பதிலாக தாவீது என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். ஏன்னா ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவனை தம்முடைய ஆலோசனையை கொடுத்து 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 அவனை தேவன் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இப்போ இதை நினைக்கும் போது தாவீதினுடைய இருதயம் எவ்வளவாய் கர்த்தருக்குள் மகிழும். ஒரு யுத்தத்திற்கான வஸ்திரம் கூட தாவீதுக்கு போட தெரியாது. ஆனால் அந்த தாவீதை அவன் கரத்தை போருக்கும் அவன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கும்படியாய் பழக்குவிக்கும்படியாய் தேவன் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அதனால தான் தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள், அவைகள் எவ்வளவு அதிகம். அதை நான் என்ன போனா, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு தந்த ஆலோசனைலாம் நான் என்ன போனா, அவைகள் மணலை பார்க்கிலும் அதிகம். அப்படின்னா என்ன தெரியுது? தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீது தன்னுடைய சொந்த ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் எல்லா காரியத்திலும் தேவ ஆலோசனையின்படி தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்பட்டதுனால தான் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகம்னு சொல்றார். அதனால தான் எல்லா காரியத்திலும் ஜெயத்தின் மேல் ஜெயம், மகிமையின் மேல் மகிமை பெற்று தேவனுடைய தாசனாகிய தாவீது தேவனால் ராஜாவாய் தேவனுடைய திட்டத்தின்படியே அமர்த்தப்பட்டான். தேவபிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தின் மேல் ஜெயம், மகிமையின் மேல் மகிமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனே நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை தருகிற ஆலோசனை கர்த்தராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கணும். அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நமக்கு அறியாதும் நமக்கு எட்டாதுமா இருந்தாலும் அதை செயல்படுத்த நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தரால் ஆலோசனையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன்தான் தோல்வி இல்லாமல், இடறி போகாமல், வழிமாறி போகாமல், நன்மைகளை இழந்து போகாமல் ஜெயமாகவும் மகிமையாகவும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ முடியும். இதுதான் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம். தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி தாவீதின் வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டு தாவீதிலே தேவன் மகிமைப்பட்டாரோ, அவனுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தந்து நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது, அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியத்திற்கும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையின்படி வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். சகலவற்றையும் ஜெயித்த அவரால் தரப்படுகிற ஆலோசனை தான் எந்த தோல்வியையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காது.
தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையின்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவனுக்கு தோல்வியே கிடையாது, ஜெயம் மட்டும்தான். பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது போல இருக்கும், ஆனால் அது அவனை மேற்கொள்ளாது. அது அவனுடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறுவதற்கு தான் ஏதுவாக இருக்கும். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, உங்களுக்கு வருகிற துன்பம் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சாட்சியாய் மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் அதே நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் பெற்றுக்கொண்ட சீஷர்கள் எந்த விதத்திலும் தோற்று போகலை. எந்த விதத்திலும் அவர்கள் வாழ்க்கை பாதியில் முடிஞ்சு போகலை. அதற்கு பதிலாய் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும் கர்த்தர் தமக்கு தீர்மானித்து வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்கவும், முடிவிலே மகிமையிலே அவர்கள் தேவனால் சேர்த்து கொள்ளப்படவும் கர்த்தரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை தான் அதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது. என்னென்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு செய்ய வேண்டும். தேவபிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைக்கு மட்டும் செவி கொடுக்க, நம்முடைய தேவன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டு அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையின்படியே நாம் வாழ்ந்து அதன்படியே செயல்பட நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதம், ஜெயத்தின் மேல் ஜெயம், ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை, இம்மையிலும் மறுமையிலும் ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை, தேவநாமம் நம்மிலே மகிமைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம் தேவபிள்ளைகளாகிய நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு காரியமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. தேவபிள்ளைகளாகிய நாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டால் அதனால் கிடைக்கிற நன்மைகளை நாம் பார்த்தோம். இப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னவா இருக்கணும், ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட்டிருக்கணும். இதை நாம் அறிந்து கொண்டோம், அவருடைய நாமத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க தேவன் நம்மிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து அதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்தால்தான் ஆலோசனை கர்த்தர் என்கிற நாமத்தின் மகத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் சுதந்திரிக்க முடியும். இப்போ தேவன் யாருடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார் என்பதை அறிந்து அதன்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த நாளில் பிரதானமாய் கர்த்தர் நமக்கு 2 நபர்களை, பழைய ஏற்பாட்டில் ஒரு நபரையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு நபரையும் குறித்து தேவன் நமக்கு காண்பித்து தந்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இது பர்சனலாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி. தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை ஆச்சரியமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட உறவாடி ஒரு நண்பனை போல அவர்களிடத்தில் பேசி பழகுகிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் காண்பித்து தரும். எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லஹேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதி தான் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய சாமுவேலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் ஆண்டவர் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். ஆனால் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, முதல் ராஜாவாகிய சவுலுக்காக தேவன் அந்த சவுலை புறக்கணித்து தள்ளினதற்காக அவர் துக்கித்து கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷனை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரை சொல்கிறார். அந்த நேரம் சாமுவேல் சொல்கிறாரு, இந்த காரியத்தை சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணலாம், இந்த காரியம் சவுலுக்கு தெரியாமலே ஆண்டவரால் பாதுகாக்க முடியும். இந்த காரியம் சவுலுக்கு தெரிய வந்தாலும் சவுல் சாமுவேலை கொல்லாதபடிக்கு, எந்த தீங்கும் தீமையும் செய்யும்படியான ஒரு பொல்லாத எண்ணம் சவுலுக்குள் எழும்பாதபடிக்கு கர்த்தரால் அவனுடைய இருதயத்தை மாற்ற முடியும். ஆண்டவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சாமுவேலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்.
இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் தேவன் தம்முடையவர்களோடு எவ்வளவு நெருக்கமாய் ஒரு சிநேகிதனை போல் அவர் பழகுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவன் நல்ல தேவன், அவர் நல்ல தகப்பன். உலக உறவுகள் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற ஆலோசனையை நம்முடைய இருதயத்தை பலப்படுத்த நமக்கு நன்மை செய்ய அவங்க சொல்வாங்களா அப்படின்னு கேட்டால் 99% இல்லை. ஆனால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமை உள்ள நம்முடைய தேவன், அவரோடு கூட இணைந்து அவருடையவர்களாய் வாழ அர்ப்பணித்த தம்முடையவர்களிடத்தில் அவர் எவ்வளவு அன்பாய் உறவாடுகிறார், எவ்வளவு அன்பாய் அவர்களை பலப்படுத்த அவர்களை ஸ்திரப்படுத்த அவர் ஆலோசனை கொடுக்கிறார். சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை ரொம்ப மகிமையானதாக இருக்கும். ஆண்டவர் நினச்சவரை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை சாமுவேலுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது சாமுவேல் பயந்து கொண்டிருக்கிறார். மற்றவருடைய பார்வையில் வேணா சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அந்நாளில் வயிற்றிலே அவர் கருவாய் உருவாகும் பொழுதே அதற்கு முன்பதாகவே தேவன் சாமுவேலை அறிந்திருந்தாரோ அதே போல் எவ்வளவு நன்மையாய் அன்பாய் அவர் பழகுகிறார். இப்போ சாமுவேலுடைய வாழ்க்கையில் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனை நிமித்தம் சாமுவேல் தோற்று போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. சாமுவேல் பயந்தது போலவே சவுலின் கைக்கு அவர் மாட்டிக்கொண்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் தேவன் சித்தம் வைத்தபடியே, தேவன் எதற்காக அந்த ஆலோசனை கொடுத்தாரோ அதன்படியே சாமுவேல் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறினது. சாமுவேலின் வாழ்க்கையில் தேவ நாமம் மகிமைப்படும்படியால் தேவன் சாமுவேலை உயர்த்தினார். எப்படி நம்ம தியானிச்சோன்னா, தேவனால் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜாவாகிய சவுல், அவனை தேவன் புறக்கணித்து தள்ளினதுனால தான் சாமுவேல் துக்கமாக இருக்கிறார். அந்த துக்கம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி சாமுவேல் செயல்பட்டதுனால அந்த துக்கம் மாறினது. ஏன்னா தேவன் தம்முடைய இருதயத்திற்கேற்ற ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, சாமுவேலை குறித்து அதன் பிற்பாடு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினவன். முதல் ராஜாவாகிய சவுலையும் அதன் பிற்பாடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதையும், தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த அளவுக்கு தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதையும் இந்த சாமுவேல் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சாமுவேலின் வாழ்க்கை ஜெயமுள்ளதாகவும், சாமுவேலின் வாழ்க்கை தேவ நாம மகிமைப்படும்படியான ஒரு உயர்வை சாமுவேல் பெற்றுக்கொள்ளவும், தேவனால் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு சாமுவேல் செவி கொடுத்தது தான் காரணம். சாமுவேலுக்கு தேவ ஆலோசனை அவன் வாழ்க்கையில் கிடைத்தது தான் காரணம். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள், அநேக தலை குனிகிற சூழ்நிலை, அவமானம் எதனாலனா நம்முடைய சுய ஆலோசனைக்கும், நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற காரியங்களுக்கும், நம்மை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், உறவுகள், உலக காரியங்கள், பிசாசு நிலைப்பட்ட மனிதர்கள், பிசாசு நிலைப்பட்ட சூழ்நிலைகள், இவைகளினால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவ ஆலோசனை புறக்கணித்து நாம் செயல்பட்டது தான் காரணம். இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாமுவேலை போல தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படவும் முழுமையாய் நாம் நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் நாம் சாமுவேலை போல செயல்படுகிறவர்களாக இருக்கணும். சாமுவேலை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ ஆலோசனை கிடைக்காது. சாமுவேல் வாழ்ந்த காலத்திலும் எல்லாருக்கும் தேவனுடைய ஆலோசனை கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அநேக ஆசாரியர்கள் இருந்தாங்க. தாவீதுக்கு உதவினதாய் சில ஆசாரியர்களை, நோம்பில் இருக்கிற ஆசாரியர்களை சவுல் கொன்று போட்டான். அவர்களுக்கெல்லாம் தேவ ஆலோசனை கிடைத்து அவர்களெல்லாம் தப்பித்து கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டு தம்முடைய ஆலோசனை நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழவும், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படவும் நாம் சாமுவேலை போல இருக்க வேண்டும். சாமுவேலை போல தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறவனுக்கு தான் தேவ ஆலோசனை கிடைக்கும். இப்படி சாமுவேல் கிட்ட இருந்து தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சுபாவங்கள் என்ன தெரியுமா? சாமுவேல் கிட்ட அநேக நன்மையான சுபாவங்கள் இருக்கு. ஆனால் இந்த நாள்லையும் இந்த முதல் வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பிரதானமாக சாமுவேல் இடத்துலேருந்து காண்பித்து தருகிற அந்த நல்ல சுபாவங்கள் என்ன தெரியுமா?
அதே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை மீண்டும் ஒரு வரிசை வாசித்தோமேனால், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதனுடைய 13வது வசனம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2 வசனங்களும் தேவபிள்ளைகளாகிய நமக்கு நாம் வெளிப்படுத்தும்படியாய் சாமுவேல் கிட்ட இருந்து ஆண்டவர் காண்பித்து தருகிற பிரதானமான சுபாவங்கள். இந்த முதல் வசனம் இதை காண்பிக்கிறது தெரியுமா? நாம் இதை இந்த சம்பவத்திற்குள் போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால், யார் இந்த சாமுவேல்? அவன் அபிஷேக தைலத்தை உடையவன். இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையான ஒரு பாத்திரமாக இருக்கிறது வரைக்கும் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படவும் மாட்டார். ஆனால் அதே நேரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் என்கிற பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாய், அந்த அபிஷேக தைலத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமேனால் தேவ ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தம்மை ஆலோசனை கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். இங்கே சாமுவேல் அபிஷேக தைலத்தை உடையவனாயிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்தான் சொல்கிறாரு, நீ உன் கொம்பை எடுத்து அதை அபிஷேக தைலத்தால் நிரப்பு. அப்படின்னா சாமுவேல் கிட்ட தான் அபிஷேக தைலம் இருக்கிறது. இப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது, நீ உன் சரீரமாகிய இந்த பாண்டத்தை, இந்த மண் பாண்டத்தை அபிஷேகம் என்கிற என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நிறைவு இல்லாமல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட முடியாது. அந்த சீஷர்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் மனுஷ சாயலாய் அவர்களோடு கூட சஞ்சரித்தார். ஆனால் எப்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதன் பிற்பாடு அவர்களை வழிநடத்த, அவர்களை நிரப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிற அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போன பின்பு தேற்றர வாழ்னை உங்களுக்கு தருவேன். அவர் என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேத வசனங்களை கொண்டு நமக்கு தெரியப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய நினைவுகளை அறிந்தவர். அதை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரியப்படுத்துகிறவர். பரலோகத்தில் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை, அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள, அதன்படி நம்முடைய வாழ்க்கை நகர்த்தப்பட பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவரால் மட்டுமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த முடியும். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த முடியும். வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையால் பெற்றுக்கொண்ட ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அவனால் தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. தேவன் அவனோடு கூட பேசுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்ள முடியாது. உணர்வில்லாத ஒரு இருதயமாய், இருளடைந்து போகிற இருதயமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். தேவர்களாகிய நமக்கு தேவன் காண்பித்து தருகிற பிரதானமான சுபாவம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றவர்களாக இருக்கணும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்று அவருடைய ஆளுகைக்குட்பட்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது போதித்தால் கூட அது சரியான காரியமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்து அதை செயல்படுத்தும்படியால் அவரும் என்ன பண்ணுவார்? அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற போதனை, ஆலோசனை அது தவறானதாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அது நமக்குரியது அல்ல, அது தவறான போதனை என்று வேத வார்த்தைகளை கொண்டு நம்ம எச்சரித்து உணர்த்துவார். இப்போ தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள சாமுவேலை போல அவன் எப்படி அபிஷேக தைலத்தை உடையவனாக இருந்தானோ அதே போல தேவபிள்ளைகளாகி நாம் பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள் இப்படின்னு அநேக அடையாளங்களை வைத்திருக்கிறோம். இதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறானோ அவனால் மட்டுமே தேவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். அவனால் மட்டுமே இம்மையிலும் மறுமையிலும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தையும்
மகிமையில் மகிமை பெற்று மறுரூபமாக்கப்படுகிற அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தையும் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க முடியும். தேவ பிள்ளைகளாகி நாம் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சித்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வாஞ்சித்து தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கணும். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் பாவத்தில் தொடர விரும்புகிறவனால் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து அது விட்டு விடுகிற இருதயத்தோடு அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் காத்திருக்கிறானோ அந்த மனுஷனை தேவன் மன்னித்து அவனை சுத்திகரித்து அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைக்கும் மேலான நன்மையாகிய பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு கொடுத்து அவனை பலப்படுத்தி இம்மையிலே அவனை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுத்து அவனை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டு மறுமையிலே அவன் நித்திய ஜீவனிலே அந்த மேலான ஜெயத்தை மகிமையின் மேல் மகிமையை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அவனை கர்த்தருக்குள் மகிழ செய்வது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு ஆசீர்வாதம். நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நமக்குள்ளே தேவ சமாதானம் தேவ சந்தோஷத்தை நமக்கு தருகிறவர், பரலோகத்தை சந்தோஷிப்பிக்கிற ஆவி என்று அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது தேவ சித்தமா, இதை குறித்து தேவ ஆலோசனை என்ன என்று அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள் இருந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மோடு கூட பேசுவார். கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தருடைய சித்தத்தை நமக்கு கற்றுத்தருவார். அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் தோல்வி எதனால வரும் தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நாள் அனுபவத்தோடு அவரை விட்டுவிட்டு அவருக்கு இடம் கொடுக்காமல் அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் தங்களுடைய சுயத்தை சார்ந்து அப்படிப்பட்டவர்கள் வாழ்றதுனால அவர்கள் அபிஷேகம் பெற்றும் அது ஏதோ ஒரு நாள் அனுபவம் போல அவங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவரை நீ அவித்து போடாதே என்று வேதம் சொல்கிறது. அதை கொழுந்து விட்டு எரிய பண்ணி என்று வேதம் சொல்கிறது. நீ அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்கணும், அவருடைய ஆலோசனையின்படி செயல்பட, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி செயல்பட நீ ஒன்று ஒப்பு கொடுக்கணும். முழு இருதயத்தோடு அவரை நேசித்து அவருடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கும் பொழுதுதான் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமாக செயல்பட முடியும். சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவனை தேவாலயத்திற்கு போகும்படியாக ஏவினதுனால அவனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற பிரதானமான நோக்கமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் இரட்சணியத்தை அவன் காண வேண்டும் என்று தேவன் அவனை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் தான் அவனை ஏவினான். அது நிமித்தம் இவ்வளவு நாட்கள் அவன் காத்திருந்த அந்த காரியத்தை தன் வாழ்நாளிலே தேவன் வைத்திருக்கிற பிரதானமான நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். இதற்கு காரணமாக இருந்தது சிமியோன் மேலிருந்த பரிசுத்த ஆவியானவர். இதே போல தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல. வேதமே சொல்லுகிறது, நல்ல மரத்தை நல்ல கனியினால் அறியலாம். இப்போ கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு நானும் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொன்னால் அது நாமே ஏமாற்றுகிற பொல்லாத கிரியை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்ற மனுஷன் கனிகளினால் தேவன் விரும்புகிற கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை, கலாத்தியரில் சொல்லப்பட்ட அந்த கனிகளை அவன் வெளிப்படுத்துவான். தேவபிள்ளைகளாகி நாமும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியா தேவனுடைய திட்டம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தம், அதற்கு தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று, நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று, தேவனுக்கு அடுத்த காரியங்களை நாம் நிறைவேற்ற தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் அனுபவம் அல்ல. சபைக்கு போனால் மட்டும்தான் அது நிரப்புதலா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. எப்பொழுதும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம் என்று எப்பொழுதுமே அவருக்குள்ளாக அபிஷேகத்தின் பலத்தால், அபிஷேகத்தின் வல்லமையால், இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவரால் தேவபிள்ளைகளாகி நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் நற்கனிகளை நாம் வெளிப்படுத்துவோம். இதுதான் தேவன் சாமுவேல் கிட்டேருந்து நமக்கு கற்றுத் தருகிற முதலாவது சுபாவம். சாமுவேல் கிட்டேருந்து தேவன் கற்றுத் தருகிற இரண்டாவது சுபாவம் என்ன தெரியுமா?
இதே அதிகாரத்தின் 13வது வசனத்தை நாம் வாசித்தது போல மற்றவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் சாமுவேல் இருந்தான். இந்த சாமுவேலை கொண்டுதான் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். இப்போ தேவபிள்ளைகளாகி நாம் மற்றவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் நம்மை கொண்டு என்ன செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கிறாரோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலே சாமுவேலை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இதே காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களில் முந்தினவனாகிய பேதுருவை கொண்டு தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா, பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். பேதுருவும் நிரப்பப்பட்டார். அப்பொழுதே பேதுருவை கொண்டு தேவன் யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை அருளும்படியாய் 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியாய் பேதுருவை கொண்டு தேவன் அந்த இடத்துல பேச வைத்தார். தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்தார். அதே போல எப்படி தாவீது அபிஷேகம் பண்ணப்பட தேவன் சாமுவேலை பயன்படுத்தினாரோ அதே போல புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் தெளிவாய் சொல்கிறது. தேவன் பேதுருவை பயன்படுத்தி கொர்நேலியுவும் அவனுடைய வீட்டாரும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் ரட்சிப்பின் வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும் அவர்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படவும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளவும் தேவன் பேதுருவை பயன்படுத்தினார். இப்போ இதிலிருந்து ஒரு காரியத்தை தேவன் தெளிவாய் தேவ பிள்ளைகளாக்கி நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான், நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக இருக்கணும். அப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. அதுதான், தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கும். இங்கே சாமுவேலை கொண்டு தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தான், பேதுருவை கொண்டு அங்கே கொர்நேலியின் வீட்டிலே தேவன் தம்முடைய சுவிசேஷ வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது அவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நாமும் அபிஷேகத்தால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய ஆளுகைக்குட்பட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும். அதே நேரம் மற்றவர்களும் அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் பயன்படுத்தப்படணும். அப்படி தேவனால் பயன்படுத்தப்படுகிற அந்த அனுபவம் தான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. தேவன் தம்முடையவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. தேவ பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கும். இன்னைக்கு என்னெல்லாமோ பேசுகிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம் நிமித்தம் இடறி போகிற அளவுக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் இருக்குது. நம்மோடு கூட பேசுகிறவர்கள் அபிஷேகம் பெறத்தக்கதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுருவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் பேசணுமே ஆனால் அதுதான் தேவன் விரும்புகிற நன்மையான சுபாவம். அதை தான் தேவன் அங்கீகரித்து அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் ஆலோசனை கர்த்தராய் அவர் வெளிப்படுவார். இது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், என்னோட கூட இருக்கிறவங்க எப்படியும் போட்டோம் அப்படின்னு சொல்லி சுயநலமாய் வாழும் வாழ்க்கைக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்மோடு கூட இருக்கிறவர்களும் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் நாமும் பேதுருவை போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தையின்படியே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. மற்றவர்களும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் சாமுவேலை போல பேதுருவை போல கர்த்தரால் பயன்படுத்தப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இங்கே சாமுவேல் கிட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்படும்படியான அந்த சூழ்நிலைக்கு தடையாக இருந்த காரியம் சவுலை குறித்த பயம். அதே போல பேதுரு கிட்ட கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அந்த சூழ்நிலைக்கு தடையாக இருந்த காரியம் அநேக சந்தேகம். ஏன்னா பேதுரு ஒரு யூதன். புற ஜாதிகளுக்கும் பேதுருவை கொண்டுதான் அந்த சுவிசேஷத்தின் வாசலை திறந்து வைக்க வேண்டும். புற ஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தேவன் பவுலை தெரிந்து கொண்டிருந்தாலும் பேதுருவின் கரத்தில் தான் பரலோகத்தின் திறவுகோல் இருக்கிறது. இப்போ பேதுருவை கொண்டுதான் அந்த சுவிசேஷத்தின் வாசலை திறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் அதற்கு தடையாய் பேதுருவின் இருதயத்தில் அநேக சந்தேகங்கள் இருக்கு. நான் ஒரு யூதன், இப்படி புறஜாதிகள் கிட்ட போகலாமா? அப்படி அநேக காரியங்கள் பேதுருவுக்குள்ள சந்தேகமாக இருக்கு. இந்த காரியத்தை குறித்தும் தேவன் அவனுக்கு தெளிவாய்
தம்முடைய வார்த்தையை கொண்டு, தரிசனத்தை கொண்டு விளக்கி காண்பித்தார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நமக்குள்ள இருக்கிற பயமும் சந்தேகமும் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நமக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தும். பேதுருக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இது எதற்காக ஆண்டவர் இப்படி காண்பிக்கிறாரு? அதே போல் சாமுவேலுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு. சவுலுக்கு தெரிஞ்சால் என்ன கொண்டுடுவானே அப்படின்னு சொல்லி. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமானால், நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், எதை குறித்தும் சந்தேகப்படாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், அது நிமித்தம் எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பயப்படாமல், தேவ திட்டம் நிறைவேற தேவ பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அது நம்மேல் விழுந்த கடமை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷனுக்கு தான் தேவன் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார். அடுத்ததாய் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாமுவேலை போல, பேதுருவை போல இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவார். அதே நேரம் எதற்காக ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுகிறார், இதை நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதற்காக ஆலோசனை தருகிறார் என்று நமக்கு புரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை வாசிங்கன்னா, தேவன் சாமுவேலுக்கு எதற்காக ஆலோசனை கொடுக்கிறார்? தேவ சித்தத்தை நிறைவேற்ற. அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 10லிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, தேவன் பேதுருவுக்கு எதற்காக ஒரு தரிசனத்தின் மூலமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற. இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் மிகவும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மட்டும்தான் தேவ பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார். நீங்கள் வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா, தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த எல்லா ஆலோசனையும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற. வேதத்தில் எந்த இடத்துலாவது, யாருடைய வாழ்க்கையிலாவது தேவன் அவர்களுடைய விருப்பத்தை மனமும் மாமிசமும் விரும்புகிற பிரகாரம் அவர்கள் கேட்கிற காரியத்திற்கு தேவன் ஆலோசனை கொடுத்து அந்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்தார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. தேவனுடைய ஆலோசனை எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களுக்கு நாம் ஆலோசனை கேட்டும் ஏன் தேவனிடத்துலேருந்து ஆலோசனை வரல தெரியுமா? வசனத்திலிருந்தோ இல்லை ஏதாவது ஒரு தேவ பிள்ளைகள் பேசும் பொழுதோ தேவனுடைய ஆலோசனை அந்த காரியத்தை குறித்து வராமல் இருந்ததற்கான காரணம் அது தேவ சித்தம் கிடையாது. தேவ சித்தமில்லாத ஒரு காரியம் நம்மை தேவனை விட்டு விலகி போக செய்யும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தேவன் நிச்சயமாய் ஆலோசனை தரமாட்டார். இப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், எந்தெந்த காரியங்கள்லாம் தேவ சித்தமோ, தேவனுடைய திட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்துமோ, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் தேவன் ஆலோசனை தருவார். ஒரு காரியத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவ ஆலோசனைக்காக காத்திருக்கும் பொழுது தேவ ஆலோசனை வரலனா அது தேவ சித்தம் கிடையாது. தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்மை மாற்ற, நம்மை செயல்படுத்த, அவருடைய திட்டத்தை நோக்கி நம்மை நகர்த்த, அதற்கு தான் ஆலோசனை தருவார். தேவன் தருகிற ஆலோசனை அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. இதுதான் தேவன் தருகிற ஆலோசனைக்கான காரணம். அடுத்ததாய் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் தருகிற ஆலோசனையை எப்படி அறிந்து கொள்வது? இந்த காரியம், இந்த வசனம், இந்த ஆலோசனை தேவன் எனக்கு தந்தது தான் என்பதை எப்படி அறிந்து கொள்வது, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இங்கே சாமுவேலின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குற ஆலோசனை எதை சார்ந்திருந்தது தெரியுமா? அதே 1 சாமுவேல் 16 அதனுடைய 2-3 வசனங்களை வாசித்தோன்னா, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். தேவன் நமக்கு தருகிற ஆலோசனையை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படின்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எந்த ஒரு வசனமும், வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை தான். ஆனால் அந்த வசனங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை எல்லாமே, எல்லா வசனமுமே 2 காரியங்களை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெளிவாய் காண்பிக்கும். அதுதான் நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்றும் தேவன் நமக்காக என்ன செய்வார் என்றும். இங்கே சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பயப்படாமல் பெத்லஹேமுக்கு போய் ஒரு பலி விருந்தை ஆயத்தம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதே போல் பேதுரு கிட்ட, நீ சந்தேகப்படாமல் உன்னை தேடி வந்திருக்கிற இந்த நபர்களோடு நீ என்ன பண்ணு, நீ அவங்க கூட போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே 2 பேர்கிட்டையுமே ஆண்டவர் 2 காரியத்தை செய்ய சொல்லுகிறார். இது தேவன் இவர்கள் தனக்காக செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பித்த காரியம்.
அதே போல இவர்களுக்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுதான் இந்த சாமுவேலை, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் சாமுவேலுக்கு கொடுத்தார். சாமுவேலை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டார். அதே போல பேதுருவின் வாழ்க்கையில் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போன உடனே கொர்நேலியு வந்து அவரை பணிந்து கொள்கிறான். கொர்நேலியு சாதாரண மனுஷன் கிடையாது. இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதி, ஒரு கனம் பொருந்தின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு 100க்கு அதிபதி பேதுருவை வந்து பணிந்து கொள்கிற அளவுக்கு பரலோகத்தின் திறவுகோலை உடையவனாய் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவன் பேதுருவுக்கு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தேவன் நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிற காரியம் ஒரு சாதாரண காரியத்தை போல தான் இருக்கும். ஆனால் அந்த காரியத்திற்கே அநேக பிரச்சனைகள் வரும். அபிஷேக தைலத்தை தைல கொம்பிலை நிரப்பி பெத்லகேமுக்கு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணணும். இதுதான் தேவன் சாமுவேல் கிட்ட சொன்னது. ஆனால் அதுக்கு ஒரு நாட்டின் ராஜாவே எதிராய் வந்து தன்னை கொல்லுவான் அப்படிங்கிற ஒரு பயம் சாமுவேலுக்கு ஏற்படுது. ஏன் தெரியுமா? சாமுவேல் செய்ய போகிற காரியத்தினால சாமுவேலுக்கு உண்டாகிற மேன்மை, ஆசீர்வாதம், உயர்வு ரொம்ப பெருசு. அதே போல தான் பேதுருவின் வாழ்க்கையிலும். பேதுருவை கொண்டு புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அந்த சுவிசேஷத்தின் வாசலை திறந்து வைப்பது தான் தேவ சித்தம். அங்கே போனும் பிரசங்கிக்கணும். ஆனால் அதை குறித்து அநேக சந்தேகங்கள் பேதுருக்கு வந்தது. ஆனால் அந்த சந்தேகங்கள்லாம் விட்டுட்டு தேவன் தனக்கு சொன்ன காரியத்தை பேதுரு செய்தாரேயானால் அது நிமித்தம் பேதுருக்கு வருகிற மேன்மை, உயர்வு ரொம்ப பெருசு. தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை, தேவனுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தரும். அதே நேரம் அது நிமித்தம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், மேன்மைகள், நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுகிற அளவுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தேவன் நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிற காரியங்களை சந்தேகப்படாமல், எதற்கும் பயப்படாமல் நாம் செய்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம். தேவனால் கொடுக்கப்படுகிற எந்த ஒரு காரியமும், தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற எந்த ஒரு காரியத்திலும் வேதனை இருக்காது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் அதை தான் சொல்கிறது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டா. இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாகத்தான் தேவன் சாமுவேலை அனுப்புகிறார். ஆனால் தாவீதை அந்த இடத்துக்கு, அந்த பலி விருந்துக்கு கூட அவருடைய தகப்பன் அழைக்கவில்லை. அந்த பலி விருந்தே தாவீதுக்காகத்தான். தேவபிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான காரியம், தேவ ஆலோசனையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நமக்காக ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை செய்ய, ஒரு நன்மையான இடத்தில் கூட நம்மை அழைக்க, நமக்கு உதவி செய்ய, முக்கியத்துவம் கொடுக்க யாருமே இல்லைனாலும் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம், நம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு தேவன் நமக்கான தேவைகளை அவர் மகிமையாய் செய்து முடிப்பார். கர்த்தர் சாமுவேலை கொண்டு செய்தார். தம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டுதான், தம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை செய்வார். ஏன் தெரியுமா? அவர்கள் மகிமையை தங்கள் பக்கமாய் தனக்கென எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கும், தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்தும் தேவ ஆலோசனையின்படி நடக்காதவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தேவ பிள்ளைகள், தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்கள், தேவ ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் அவர்கள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்துவாங்க. நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் இப்படி பண்ணோம், நாங்கள் தான் அப்படி பண்ணோம்னு சொல்லி மகிமையை தங்களுக்கென எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவனை அறியாத, தேவனை அறிந்தும் தேவ ஆலோசனையின்படி நடக்காத ஒரு மனுஷன் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் அவன் மகிமையை தனக்கென எடுத்துக்கொள்வான். இந்த சம்பவங்களை தியானிக்கும் போது கர்த்தர் கற்றுத்தந்த ஒரு காரியம், தாவீதுக்கு நன்மை செய்ய, தாவீதுக்கென ஒரு விருந்து, தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுறான், அந்த காரியத்தை செலிப்ரேட் பண்ணும்படியாக ஒரு விருந்தை கர்த்தர் தம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிற சாமுவேலை கொண்டு தான் செய்கிறார், வேற யாரை கொண்டு செய்யலை. இதே போல் அந்த தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட, அந்த மகிமை வேற யாருக்கும் போகாமல் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? தம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு தான், தம்முடைய ஆலோசனையின்படி நடக்க தங்களை அர்ப்பணித்த தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனுஷர்களிடத்துலேருந்து நன்மை வரும்னு எதிர்பார்க்காம
ஒருவேளை இவங்க தான் தேவ ஆலோசனை நடக்கிறவங்களா, இல்லை இவங்க தானா அப்படின்னு சொல்லி நம்முடைய பார்வையை யார் பக்கம் வைக்காம கர்த்தரையே நோக்கி பார்த்தோமே. ஆனால் தாவீது கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்தான். காடுகளில் இருக்கிறான். ஆடுகளை தவிர பார்க்கறதுக்கு வேறு மனுஷங்க இருந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்தான். கர்த்தர் தம்முடைய ஆலோசனை நடக்கிற சாமுவேலை கொண்டு தாவீதுக்கு என ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். தேவபிள்ளைகளாகி நமக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கா என்று நம்முடைய கரத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் நம்மை உயர்த்தும் நாளிலே நமக்கான விருந்தை கர்த்தர் தம்முடையவர்களை வைத்து ஆயத்தப்படுத்துவார். தேவனுடைய ஆலோசனை நாம் என்ன கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்றும், கர்த்தர் நமக்காக அது நிமித்தம் தருகிற நன்மைகளை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் தேவனுடைய ஆலோசனை தெளிவாய் காண்பித்து தரும். அப்படி இந்த காரியத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே சொல்லிட்டு நாம் அதற்காக கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுத்தராத காரியங்கள் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் கிடையாது. தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை கிடையாது. எந்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமும் கட்டளை இல்லாமல் இருக்காது. நீ இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன்னு ஆண்டவர் சொல்வார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைல். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து யாரிடத்துலேருந்து ஆலோசனை வந்தாலும் தேவன் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறார், நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும், அதற்காக அவர் நமக்கு என்ன செய்வார் என்கிற காரியங்களை நமக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்காத எந்த ஆலோசனையும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை கிடையாது. அதே நேரம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனை தேவ நாமத்தை மட்டும்தான் மகிமைப்படுத்தும். அது நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலோ, இல்லை மற்றவர்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாவது செய்ய அனுமதித்தாலோ அது தேவ ஆலோசனையின்படி நடக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வது தெரியுமா? அங்கே தேவ நாமம் மட்டுமே மகிமைப்படும். மனுஷ நாமம் உயர்த்தப்படாது. மனுஷ எண்ணங்கள் சித்தங்கள் உயர்த்தப்படாது. தேவ நாமம் மட்டுமே மகிமைப்படும். இதுதான் தேவ ஆலோசனையின் மகத்துவம், தேவ ஆலோசனையின் மேன்மை. தேவ நாமம் மட்டுமே மகிமைப்படுகிற அந்த அனுபவத்தை நம்மால் உணர முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவாய் வெளிப்படுத்துவது தான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், அந்த நாமத்தை உடையவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டு அவரால் கொடுக்கப்படுகிற ஆலோசனை நாம் பெற்றுக்கொண்டோமே. ஆனால் சொல்லப்பட்ட இவ்வளவு ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். இப்போ இப்படிப்பட்ட தேவ ஆலோசனையினால் வருகிற பலன், நன்மை, மேன்மை எவ்வளவு மகிமையாக இருக்கும். இப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கர்த்தராய் வெளிப்பட்டாரே ஆனால் சாமுவேலின் வாழ்க்கையிலும் பேதுருவின் வாழ்க்கையிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாகத்தான் அறியப்பட்டார். தாவீதின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறவராகத்தான் அவர் வெளிப்பட்டார். அதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் வந்து அமருகிற சிங்காசனத்திற்குரியவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தாவீது. அந்த தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தான் தேவன் சாமுவேலுக்கு கொடுத்தார். தேவபிள்ளைகளாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனையின்படி நடத்தப்பட்டோமே ஆனால் இம்மையிலும் மகிமையிலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். அதே போல பேதுருவின் வாழ்க்கையிலும் புற ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுவிசேஷத்தின் வாசலை திறந்து வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் அல்லாதவர்களும் புற ஜாதிகளும் அவர் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் தம்மையே வாசலாக காண்பித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாசலை தான் பேதுரு அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் புற ஜாதிகளுக்கும் திறந்து வைத்தான். இப்போ தேவபிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் சாமுவேலின் வாழ்க்கையில் நடந்தது போல இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலே வெளிப்படணும். அவரை நாம் நம்முடைய சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளணும். தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனையின் பலன் நம்மிலே நம்முடைய தேவன் இம்மையிலும் மறுமையிலும் வெளிப்படுவார். அதே போல பேதுருவின் வாழ்க்கை கொண்டு தேவன் நமக்கு காண்பித்தது இந்த சத்தியத்தின் பிரகாரம் மற்றவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்குள்ளே பிரவேசித்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவை இம்மையிலும் மறுமையிலும் வெளிப்படுத்தத்தக்கதாய் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய ஆலோசனை தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான காரியம் என்று தேவன் கற்றுத்தந்தார். தேவ பிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய ஆலோசனையின்படியே செயல்பட கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பேதைகளிடம் ஞானம் அருளும்
வேத புத்தகம் மேன்மை தரும், பேதைகளிடம் ஞானம் அருளும். வேத புத்தகம் மேன்மை தரும், இரவும் பகலும் இதன் தியானம். இனிமை தங்கும் தனிமையிலும் சத்திய வேதம்